அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றாட உணவில் சாப்பிடக்கூடியது ஒரு அருமருந்துங்க. அது என்னன்னு பார்த்தா பச்சைக்கறி கடைகளில் கிடைக்கும். அது விலை ஒன்றும் அவ்வளவு இருக்காதுங்க, மலிவாக தான் கிடைக்கும். அதை நம்ம வாங்கி வந்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லாமையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் வாழைப்பூ. பாருங்க, இது வாழைப்பூ. வாழை கொலை காய்ச்சி காய் வெட்டின பிறகு இந்த பூவை நம்ம வெட்டி எடுக்கிறோம். சரிங்களா? இந்த பூவில் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேல் உள்ளது அப்படி சிமெண்ட் மாதிரி கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது உள்ளே பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். பாருங்கள், சிகப்பாக இருக்கா? நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்து நம்ம பிச்சு போடுறோம். பிச்சு குப்பை தொட்டியில் போடுறோம். இதை மட்டும்தான் சாப்பிட்றோம். இது என்னென்னா நம்மளுக்கு இப்போ பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருக்குது. இளம் பிஞ்சு வாழைக்காய் தானுங்க இது. சரிங்களா? இதில் தான் வாழைக்காய் வரும். பெருசாக பெருசாக வாழைக்கொலை எல்லாம் காய்ச்சி தொங்கின பிறகு இது பாக்கி வர்றது தான் இது. இதை பிச்சு தூக்கி நம்ம போட்டுடுறோம் வேஸ்ட்டில். சரிங்களா? இதை வேஸ்ட்டில் போடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா மேலேயும் சரி உள்பாகம் சரி பாருங்கள் நல்லா எப்படி இருக்குன்னு சிகப்பாக இருக்கா? இந்த மிளகு மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே மருந்துங்க. நம்ம அதுக்காக மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கழுகாமல் சாப்பிட சொல்லல. சரிங்களா? நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கழுவி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணணுங்க. கீரி நம்ம முட்டைக்கோசு கட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில், சரிங்களா, ஒரு பாத்திரம் அப்படின்னா ஒரு அளவான பாத்திரம், டீ வைக்கிற பாத்திரமா இருக்கலாம், 1 லிட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி, வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்களா 4 பேர் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 பங்கு. இப்போ நம்மளுக்கு 4 கிளாஸ் தேவை அப்படின்னா 6 கிளாஸ் தண்ணி வச்சுக்கணும். அந்த 6 கிளாஸை 4 கிளாஸாக வத்த வரையில் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் குருமிளகு பொடிங்க, கடமிளகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொடி 2ஐயும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு மறுக்கா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி காலையிலேயாகட்டும் மாலையிலேயாகட்டும் வாரத்தில் 2 முறை குடித்து வரும்போது நம் உடலில், அது முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள பைப்ராய்டு கட்டி, கர்ப்பப்பை புண்ணு, கர்ப்பப்பையில் கழிவெல்லாம் வராமல், மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா மாதவிடாய் வர்றது, 2 மாதத்துக்கு ஒருக்கா மாதவிடாய் வர்றது, அது ஒரு நாள் மாதவிடாய் ஆகிட்டு அப்புறம் மாதவிடாயே ஆகிறதில்ல அப்படின்னு சில பேர் வர்றவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் 7 நாள் கழிஞ்சு 7 நாள் போகிறது நல்லது தான். அதுக்காக ரொம்ப மாதவிடாய் போக வேண்டிய அவசியம் இல்லை. 5 நாள் இருக்கலாம், கூடி போனால் 7 நாள். அந்த காலத்துலலாம் பாட்டிமாரெலாம் 7 நாளைக்கு நம்ம வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் மனதளவுலையும் உடல் ரீதியாக கொஞ்சம் உபாதைகள் ஏற்படுங்க. அதுக்காக தான், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் அவங்கள தனி அறையில் தங்க வச்சிடுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. அது மருத்துவ ரீதியாக முன்னோர்கள் வாழையடி வேலையாக செஞ்சுக்கிட்டு வர்றது தான். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 4 பேருக்கு அப்படின்னா 6 கிளாஸ் தண்ணி, 2-3 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு 3 கிளாஸ் சுண்டை வச்சு குருமிளகு பொடியும் கொஞ்சம் ஜீரக பொடியும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு முடிஞ்சால் நாட்டு சக்கரை கூட லைட்டாக போட்டுக்கலாங்க. இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா மருந்துனா கசக்கும். எல்லாமே மருந்துனா அப்படி கசக்கும்ல, ஊசினா வலிக்குதா, ஊசி போடும்போது வலிக்குதா, அப்படி தாங்க இருக்கும். நம்மளுக்கு குணமாகணும் அப்படின்னா இதெல்லாம் செயல்முறையில் இருக்கும். அதனால் இந்த பூவை கட் பண்ணி போட்டு நல்லா கஷாயமாக
வச்சு குடிக்கலாங்க. பெண்களுக்கு கருமுட்டையே தங்கறதில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இது அருமருந்துங்க. இதை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது கருமுட்டைகள் அந்த கருப்பையில் தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, விரை வீக்கம், விரப்புத்தன்மை, விதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கிற விதை அப்படின்னா ஆண்களுக்குள்ள உறுப்பில் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் விதைன்னு சொல்லுவோம். அந்த உறுப்புகள் ஒன் சைடாக வீக்கமாக இருக்கிறது இதெல்லாம் சரி செய்யுங்க இந்த கஷாயமாக சாப்பிடும்போது. அப்படியெல்லாம் நம்ம செய்து வரும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் காலையில் கசப்பு, சாயங்கால துவர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கசப்புத்தன்மையும் இருக்குது, துவர்ப்புத்தன்மையும் இருக்குது. அதனால் நம்ம மருந்துனா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மருந்துனா கசக்கத்தான் செய்யும், குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. நான்லாம் வேப்பிலையை அப்படியே மென்று சாப்பிடுவேனுங்க. அவ்வளோ அருமையான மருந்து, அருமருந்து. சரிங்களா? அந்த மாதிரி அடுத்த வீடியோலாம் அதை பற்றி பேசலாம். அப்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம கைமருந்தாக செய்யும்போது பாட்டி வைத்தியமாக சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக ரிசல்ட் இருக்குங்க. சரியா? ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 20 நாள் தள்ளி போயிடுச்சு, 30 நாள் தள்ளி போயிடுச்சு, நான் தலைக்கு குளிச்சுட்டேன், மாதவிடாய் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா கர்ப்பப்பையில் அந்த சினை முட்டைகள் தங்க விடாமல் ரத்தத்தில் கெட்ட அணுக்கள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தும். சரிங்களா? அதனால் இந்த அருமையான வாழைப்பூ, அதாவது வாழை தொலி அப்படின்போம், மேலே உள்ளதை நம்ம எப்போவுமே பிச்சு போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதை நல்லா க்ளீன் பண்ணி, ரெண்டாவது இதை பொரியலாகவும் சாப்பிட்லாம். நான் ஃபஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன், இதை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, கடலைப்பருப்பு நல்லா வடக்கி ஆட்டுறோம்ல, அந்த மாதிரி ஆட்டி நல்லா நிறைய அரைக்காமல் முக்கால் பதமாக ஆட்டி இந்த வாழைப்பூவை பொடிப்பொடியாக கட் பண்ணி அரை வேக்காடுனா நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி அந்த வடை சுடுறோம் இல்லைங்களா, அதில் போட்டு கொஞ்சம் முருங்கலையும் போட்டு நல்லா கலக்கி வடை சுட்டு பாருங்கள். வாழை வடை சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். நம்ம பச்சை மருந்துக்கு மாதிரி இது பச்சைக்கறி கடைகளில் மலிவு விலைங்க இது. சரியா? அதனால் நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டு பயன்பெற நான் மனமாற வாழ்த்துகிறேன். நம் நலம் நம் கையில். நன்றி.